ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். செலக்டார்ஸோட ஃபர்ஸ்ட் 3 டைப் பார்த்துருந்தோம். யூனிவர்சல் செலக்டார், குளோபல் செலக்டார் அண்ட் இது ரெண்டும் ஒன்று தான். டைப்ஸ் அண்ட் டேக்ஸ் செலக்டார்ஸ் அதுக்கப்புறம் ஐடி செலக்டர்ஸ். ஸோ இந்த 3 இதுவும் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ என்னலாம் பார்க்கலாம்னா, கிளாஸ் செலக்டார்ஸ்னா என்னன்றதை பார்த்துருவோம். ஓகே, கிளாஸ் செலக்டார்ஸ் சிமிலர் டு தட் ஐடி செலக்டர் மாதிரி காலிங் via classes. இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ் என்னன்னா, இப்போ 2-3 டேக்ஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜுக்கும் நான் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்குறேன். கிளாஸ் நேம் ஓகே n1ன்னு கொடுத்துக்கலாம். தென் கிளாஸ் ஈக்குவல் டு n1. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டேக்ஸை வந்துட்டு ஒரே கிளாஸ் நேம் கொடுத்து அந்த கிளாஸ் நேமுக்கு எனக்கு ஸ்டைலிங் பண்ணிக்கிடலாம். ஓகேவா? n1 கால் பண்ணுறதுக்கு முன்னாடி டாட் வைக்கணும், பிகாஸ் அதுதான் வந்துட்டு கிளாஸ் செலக்டர்ஸோட ரூல். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு ரெட்டுன்ற மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதில் இமேஜ் டேக் இருக்கிறதுனால அது தெரியாது. ஸோ ஓகே, பார்டர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் ரெட்டுன்னு கொடுத்துட்டு தென் இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் 2 pixels சாலிட் ப்ளூன்னு கொடுத்துட்றேன். சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுக்கும் நல்லா பாருங்கள், ப்ளூ கலர் பார்டர் தெரியுதா உங்களுக்கு? இமேஜுக்கும் வரும், அதே நேரத்தில் பேராகிராஃப்க்கும் வரும். ஏன்னா அந்த ரெண்டுக்குமே ஒரே கிளாஸ் நேம் வச்சு கொடுத்துருக்கோம். பட் ஐடின்றது யூனிக். ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டோம்னா அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் தான் அது யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ டிஃப்ரென்சஸ் புரிஞ்சுதா கிளாஸ்க்கும் ஐடிக்கும்? இதுதான் கிளாஸ் செலக்டர். ஓகே, தென் குரூப்பிங் செலக்டர்ஸ். ஸோ குரூப்பிங் செலக்டர்ஸ்னால் வேற ஒன்றும் இல்லை. ஸோ சிமிலர் டு த கிளாஸ், ஒன்றுக்கும் மேற்பட்ட செலக்டர்ஸ்க்கு நான் வந்து சேம் ப்ராப்பர்ட்டிஸ், இப்போ கலர் ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது ஃபாண்ட் வந்துட்டு நான் பேராகிராஃபுக்கும் சரி ஹெட்டிங்க்கும் சரி அதே ஃபாண்ட் ஃபேமிலியில் தான் எனக்கு வரணும் அப்படின்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்துட்டு இன்னொரு ஹெட்டிங் போட்டுக்கலாமே, H2 வெல்கம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங் போட்டுக்கலாம். இப்போ எனக்கு H2க்கும் சரி பேராகிராஃபுக்கும் சரி எனக்கு கலர் வந்துட்டு எல்லோவில் வேணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணுவோம். சேவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். எனக்கு பேராகிராஃபோட கலர்ஸும் எல்லோவாக மாறிடுச்சு, ஹெட்டிங்கோட கலர்ஸும் எல்லோவாக மாறிடுச்சு. ஸோ ஒன்றுக்கு மேற்பட்ட செலக்டார்ஸை வந்துட்டு எலமெண்ட் செலக்டார்ஸை நம்ம இந்த வேல செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டுக்கும் சேமான ப்ராப்பர்ட்டிஸாக நம்ம கொடுக்க போகிறோன்றப்போ நம்ம H2க்கு இதே மாதிரி எழுதிட்டு அதுக்கப்புறம் பேராகிராஃபுக்கு தனியாக இன்னொரு தடவை இதே மாதிரி எழுதணுன்றத அவசியம் கிடையாது. நம்ம அதுக்கு இப்படி எழுதினாலும் நமக்கு இது கரெக்டு தான், ஒர்க்காக தான் போகுது. பட் நம்ம அந்த கோடை வந்துட்டு ஷார்ட் ஹேண்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம டீசெண்டாக கமா கொடுத்து பேராகிராஃப் எழுதிக்கிடலாம். ஸோ இதை தான் வந்து டிசெண்டன்ட் செலக்டார்ஸ்ன்றதை சொல்லுவோம். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அடுத்து சைல்டு செலக்டார்ஸ், சிப்ளிங் செலக்டார்ஸ், அட்ஜசன்ட் செலக்டார்ஸ்லாம் நம்ம பார்த்துடலாம். ஓகே, டாடா பாய்.